ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த அருமையான சுவிசேஷகர் ராஜா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை நான் செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த 2 நாளும் பலமாய் நம்மத்தில் அசைவாடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர், பிரதர்? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை பார்த்தா நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருக்குது. சரி, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த 2 நாளைய தினத்தின் முடிவுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையின் நிறைய போராட்டங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, எடுத்து வாசிப்போம். நேரம் அதிகம் இல்லை, எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, படிக்க முடியனா என் கூட சேர்ந்து அதை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஹல்லேலூயா. திரும்ப அந்த முதல் 3 வரிகளை திரும்ப வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு உதவி செய்வது அவருக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. உங்க பார்வையில் எந்தெந்த பிரச்சனை எல்லாம் மலை போல தெரியுதோ அந்த பிரச்சனைலாம் ஆண்டவருக்கு முன்பதாக லேசான காரியம். எத்தனை பேருக்கு விளங்குது சிஸ்டர், பிரதர்? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆசா எவ்வளோ அழகா ஜெபிக்கிறாரு பாருங்க. வார்த்தைகளை நம்மளாம் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவோம்? தெரிந்த வார்த்தைகள், வேதாகமத்தில் படித்த வார்த்தைகள், யாராவது சொல்லி கேட்ட வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணி தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆசா புதுசாகவே ஒரு வார்த்தையை உருவாக்குறார் கர்த்தருக்காக. என்ன சொல்றாரு? பலனற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவரே உமக்கு இது லேசான காரியம். ஆசா ராஜா யூதேயா தேசத்திற்கு 6வது ராஜாவாக வருகிறார். கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் அரசாண்ட அவருடைய ராஜ்யம் எங்கிலும் மிகுந்த ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவர் ராஜாவாய் சிங்காசனத்தில் பதவியேற்ற பிறகு ஒரு 10 ஆண்டுகள் ஒரே சந்தோஷமும் சமாதானமும் தேசத்தில் ஆசீர்வாதமும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. திடீரென்று 10வது ஆண்டுல ஒரு பிரச்சனை எழும்பியது. ஆசாவுடைய ராஜ்யத்திற்கு, ஆசாவுடைய பலத்திற்கு, எண்ணிக்கைக்கு மிஞ்சின எதிராளிகள் ஆசாவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஆசா ராஜாவுக்கு முன்பதாக எழும்புறாங்க. ஆசாவுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஐயோ, என்னுடைய பலத்திற்கு மிஞ்சிய பிரச்சனைகள் எழும்புகிறது. அவர்களிடத்தில், ஆசா ராஜாவிடத்தில் இருப்பது 5,80,000 போர் சேவகர்கள் தான். ஆனா எதிரிகளிடத்தில் இருக்கிற எண்ணிக்கை 10 லட்சம் பேர், டபுள் மடங்கு. அதுவும் எழும்புகிற எதிரிகள் சாதாரணமான எதிரிகள் அல்ல. நீங்க வீட்டுக்கு போய் அதை விளக்கமா வாசிங்க. அவங்க கிட்ட 300 இரும்பு ரதங்கள் இருந்ததாம். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு இரும்பு ரதம் கூட கிடையாது.
அவர்களிடத்தில் 300 இரும்பு ரதங்கள், 10 லட்சம் வெல் ட்ரைன்டு ஆர்மிஸ், மிலிட்டரி பீப்புள். ஆனா ஆசா கிட்ட அப்படி பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெறும் 5,80,000 பேர் தான், சொற்பமான எண்ணிக்கை. இப்ப ஆசாவுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியல. பலத்துக்கு மிஞ்சிய போராட்டம், அவருடைய சக்திக்கு மிஞ்சிய போராட்டம். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களில் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சிய போராட்டம் எழும்ப பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய திராணியே இருக்காது. நமக்கு அதை ஃபேஸ் பண்ணி டீல் பண்ணி அதை மேற்கொள்ளக்கூடிய பலனே நமக்கு இருக்காது. உங்க பலத்துக்கு மிஞ்சிய கடன் பிரச்சனைகள் எழும்பும். உங்க பலத்துக்கு மிஞ்சிய குடும்பத்தில் சில போராட்டங்கள் எழும்பும், சில சோதனைகள் எழும்பும். நமக்கு தெரியும், என் சொந்த பலத்தை கொண்டு இதனால மேற்கொள்ளவே முடியாது. நம்முடைய சொந்த திறமையை கொண்டு, ஞானத்தை கொண்டு இதனால மேற்கொள்ள சமாளிக்கவே முடியாது. ஏன்? இந்த பிரச்சனை என்னுடைய பலத்துக்கு மிஞ்சியது, பலத்துக்கு மிஞ்சியது. அப்படிதான் ஆசாவுக்கு விரோதமா பிரச்சனை எழும்பியது. அந்த நேரத்தில் தான் ஆசா என்ன செய்யறாரு? பக்கத்து தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை உதவிக்கு கூப்பிடல, மாறாக முழங்கால் படியிட்டு இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்க, எவ்வளவு கருத்தான ஜெபம் பாருங்க. சில ஜெபங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை கவரும். சில ஜெபங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை உடனே கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவு இருக்கும். அப்படிதான் ஜெபம் பண்றார். ஆசா பலவீனப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. ஆசாவும் பலசாலி தான். ஏன்னா அவர் ஒரு ராஜா. ஒரு ராஜா பலவீனமானவர்னு சொல்ல முடியுமா? அவரும் ஒரு பலசாலி தான். இந்த உலகத்தில் நிறைய பலசாலிகள் உண்டு. பிரச்சனைன்னு வரும்போது காசு கொடுத்து பிரச்சனைகளை சரி செய்து கொள்வார். நிறைய மனுஷிக பலன் இருக்கும் அவர்களுக்கு. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அரசியல் பின்னணி இருக்கும், நிறைய பணங்கள் இருக்கும், மேன்மையும் மகிமையும் இருக்கும். பலசாலிகளா இருப்பார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவு அவர்களுக்குள்ள பலன் இருக்கும். அதே நேரத்தில் பலவீனமானவர்களும் உண்டு. வியாதின்னு வந்துட்டா காசு கொடுத்து மருந்து வாங்க கூட சக்தி இருக்காது. பிரச்சனைன்னு வந்துட்டா பக்கத்தில் நின்று ஆறுதல் சொல்ல ஆட்கள் இருக்க மாட்டாங்க. போராட்டத்தின் சூழ்நிலையில, கண்ணீரின் பாதையில, குடும்பத்தில் வேதனையை சுமந்து கொண்டு, கண்ணீரை சுமந்து கொண்டு தனிமையா பலனற்றவர்களாய் பிரயாணம் செய்து கொண்டிருப்பாங்க பலவீனமானவர்கள். ஆசா சொல்றாரு, பலன் உள்ளவனுக்கும் உமக்கு உதவி செய்ய முடியும், பலவீனமான ஒருத்தனுக்கும் உமால உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம். ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலையே, எனக்கு வந்திருக்கிற இந்த சோதனை என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின சோதனையா இருக்குது, இதை நான் எப்படி சரி செய்ய போறேன், என்னுடைய வருமானத்துக்கு அதிகமான கடன் பிரச்சனைகள் எனக்கு உண்டு, எப்படி இந்த கடன்களை நான் அடைத்து தீர்க்க போகிறேன். பலவீனப்பட்டு வந்திருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு தூக்கிவிட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? நான் சில மாதங்களுக்கு முன்பதாக மும்பை மாநிலத்துக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்த போது அங்கே அந்த பாஸ்டருடைய மகள் எங்களை ஏர்போர்ட்டில் வந்து அழகாக ரிசீவ் பண்ணி எங்ககிட்ட அழகாக பேசி, அப்போ பாஸ்டர் எங்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அந்த பாஸ்டருடைய மகளை குறித்து சில காரியங்களை சொன்னார். ஐயா, என் மகள் நீண்ட காலங்கள் பிறகு தான் எனக்கு பிறந்தா. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ரெண்டாவது ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை குறித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். பிரசவ நேரம் வந்தது. ஹாஸ்பிட்டலில் போய் என் மனைவியை அட்மிட் செய்தோம். குழந்தை பிறந்தது. எப்படி பிறந்தது குழந்தை? பிறந்தோம் பிரயோஜனம் இல்லாத குழந்தை போல பிறந்தது. டாக்டர்ஸ்கள் வந்து சொன்னாங்க, இந்த குழந்தை உயிரோடு இருக்காது. குழந்தையினுடைய முகமெல்லாம் சிதைந்து போய்
குழந்தையினுடைய உருவமே அது குழந்தை மாதிரி இல்லையாம். ஒரு பாஸ்டர் சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். என் குழந்தைய பார்க்கும் போது இது குழந்தையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவு அந்த குழந்தையினுடைய உருவம் அப்படி இருந்தது. அவருடைய முக ரூபமெல்லாம் அகோரமாக இருந்தது. டாக்டர்ஸ்கள் சொன்னார்கள், திஸ் இஸ் லைக் அ டெட் மீட். உயிரற்ற ஒரு உயிரற்ற ஒரு காரியம் போல இந்த பிள்ளை இருக்குது. ஜஸ்ட் லைக் அ டெட் மீட். இந்த பிள்ளை இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய வெண்டிலேட்டரில் கொண்டு போய் வைத்தார்கள். இந்த பாஸ்டருக்கு தாங்க முடியலை. ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளை இப்படி எங்களுக்கு அது பிறக்க முடியும்? தன் வீட்டுக்கு போய் கண்ணீர் சிந்தி அழுதாராம். நான் எங்க போவேன் சுவாமி? யாரிடத்துல போய் உதவின்னு கேட்பேன்? என் பிள்ளை இப்படி பிறந்திருக்கிறது, யார் உதவி செய்ய முடியும்? மருத்துவர்களே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கொண்டு போய் வெண்டிலேட்டரில் வைத்திருக்கிறாங்க. என் பிள்ளை பிழைக்கமா? சொல்லுங்க ஆண்டவரே, நான் உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. உரிமையோடு கர்த்தரிடத்தில் கேட்டார். ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார். 3வது நாளில் பிள்ளையினுடைய சுவாசம் தானா சுவாசிக்க ஆரம்பித்தது. பிள்ளையினுடைய ஜீவன் உறுதிப்பட்டது. ஹல்லேலூயா. பிள்ளையை வெண்டிலேட்டர் இருந்து எடுத்துட்டாங்க. ஆனாலும் டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, அந்த பிள்ளைக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது சார். அந்த பிள்ளையினுடைய ஒரு கால் அப்படி மடங்கி இருந்தது. கால் ஸ்ட்ரைட்டால, ஒரு கால் இப்படி மடங்கி இருந்ததாம். டாக்டர்ஸ்கள் சொன்னாங்களாம், 15 நாள் தான் ஆகுது அந்த பிள்ளை பிறந்து. டாக்டர்ஸ்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளையினுடைய காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், மூட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாதான் உன் பிள்ளையினுடைய கால்கள் நிமிரும், இல்லைனா உன் பிள்ளையால் நடக்க முடியாத கால் இப்படி வளைந்த கால்களை தான் உன் பிள்ளைக்கு இருக்கும். வீட்டுக்கு வந்தார். அவரால் தாங்க முடியல. ஆண்டவரே, 15 நாட்கள் பிள்ளை அதனுடைய உடம்புல கத்தியை வச்சு கிழிச்சு, ஆண்டவரே இந்த வேதனைலாம் என் பிள்ளை தாங்கணுமா? இரவெல்லாம் அழுதாரா? ஓடு சொல்லி இரவெல்லாம் இயேசுவே இயேசுவே நோக்கி கூப்பிட்டு அழுதார். மறுநாள் காலையில் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனுக்கு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போறாரா. இந்த பிள்ளையை போய் பார்க்கிறார். பிள்ளைய வந்து கையில் எடுத்து ஒரு முத்தம் கொடுக்கிறார். ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேஷன், என் பிள்ளைய நீங்கள் தான் ஏதாவது என் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பிள்ளைய வச்சுட்டு வெளியே வந்துட்டார். டாக்டர்ஸ்கள் வெளியே வந்து கூப்பிடுறாங்க, மிஸ்டர் கேப்ரியல் உள்ள வாங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்குது, உங்க பிள்ளையினுடைய கால்கள் தானாய் நிமிர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. தானா நிமிர்ந்து விட்டது. ஒரே ஆச்சரியமா அந்த ஊழியக்காரருக்கு அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்தினார். சில நேரங்கள் அற்புதம் எடுத்த உடனே ஒரே அடியா வந்துடாது. நீ ஒரு அடி எடுத்து வைக்க ஆண்டவர் ஒரு அடி எடுத்து வைப்பார். நீங்க விசுவாசத்துல ஒரு படி ஏற ஆண்டவர் அற்புதத்துல ஒரு படி ஏறுவார். படிப்படியா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு பிரச்சனை இருந்தது பிள்ளைக்குள்ள. 20 நாட்கள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க, பிள்ளைக்கு கண் பார்வை இல்லை. குருட்டு பிள்ளை, கண் பார்வை இல்லை. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். பிறப்பே பிரச்சனை, பிழைச்சதே பிரச்சனை, கால்கள் முடங்கின கால்கள். 20 நாள் கழித்து டாக்டர் சொன்னாங்க, பிள்ளைக்கு கண் பார்வை இல்லை, இந்த பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய திறன் இந்த பிள்ளைக்கு கிடையாது, ஆபரேஷன் செய்தாலும் இந்த பிள்ளைக்கு அது பிரயோஜனப்படாது சார். இந்த பிள்ளை வளர்ந்துரும், காப்பாற்றிடலாம், ஆனால் குருட்டு பிள்ளையாக தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தார், மனம் உடைந்து அழுதார். ஏதாவது செய்ய முடியுமா மருத்துவர்கிட்ட கேட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. சிறு பிள்ளை, இப்போ ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது. ஒரு 2 ஆண்டுகள் கழித்த பிறகு வேண்டுமானால் ஏதாவது செய்ய முடியுதான் என்று பார்க்கலாம். பிள்ளைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. பிள்ளைய வீட்டுக்கு தூக்கி கொண்டு வந்துட்டாரு. கண் பார்வை தெரியாத பிள்ளை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும். கண் பார்வை தெரியாத பெண் பிள்ளையை நம்ம எவ்வளவு நாட்கள் வளர்க்க போகிறோம்? இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி அழுது மன்றாடி ஜெபித்தார்கள். ஒரு நாள் இரவெல்லாம் அழுது புலம்பி ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் தன் பிள்ளைக்கு பக்கத்தில் போய் அவங்க அப்பா அப்படி படுத்துக்கிட்டு அந்த பிள்ளைய அப்படி கிள்ளி கொஞ்சி அப்படியே கையை அந்த பிள்ளையினுடைய முகத்து மேலே எடுத்து அப்படி அசைத்தா, அவர் கை அசைக்கிற திசைக்கு கண் போகுதை பார்த்தார். அவர் கையை எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த கண்கள் அந்த பக்கம் போகுது. ஒரே ஆச்சரியம். உடனே பிள்ளைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, கையை அசைச்சா பிள்ளையினுடைய
கண்கள் அந்த திசைக்கு திரும்புது. டாக்டர்ஸ்கள் பரிசோதிச்சுட்டு சொன்னாங்க, விஷன் திரும்ப வந்துடுச்சு பிள்ளைக்கு. ஒரே மிராக்கல் இது. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கல். எப்படி இது சாத்தியம்? என்ன செஞ்சீங்க பிள்ளைக்கு? எப்படி இந்த பிள்ளையினுடைய கண் பார்வை வந்தது? ஒரே அற்புதம், ஒரே அற்புதம். இந்த பாஸ்டர் சொன்னாரு, என் பிள்ளை செத்து போற பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கெஞ்சினு, பலவீனமானவன்னு சொன்ன என்ன, எனக்கு யார் உதவி செய்வாங்க, உதவி செய்ய ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி கதறனு. ஆண்டவர் என் ஜபத்தெல்லாம் கேட்டார், என் கண்ணீரெல்லாம் கேட்டார். என் பிள்ளைக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிள்ளைக்கு இப்பொழுது 30 வயது. 30 வயது. எங்களை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண அந்த பிள்ளை வந்திருந்தா. நான் கேட்டேன், உன் பேர் என்ன? அவங்க அப்பா சொன்னார், நாங்கள் வச்ச பேர் ரெபேக்கா, ஆனால் இவளுக்கு வச்சுக்கிட்ட பேர் மிராக்கிள். கர்த்தர் அற்புதத்தை செய்தபடியால அவ தன்னை ரெபேக்கால்னு கூப்பிடாதீங்க, என்னை எல்லாரும் மிராக்கிள்னு கூப்பிடுங்க, நான் ஒரு மிராக்கிள் பேபி. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பாருங்க. நீங்க எந்த பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரீங்களோ பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் மனதுருகி உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மனதுருகி அற்புதங்களை செய்வார். பலன் உள்ளவனோ பலன் அற்றவனோ, அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவன் சூழ்நிலையை மாற்றவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி. ஒருவேளை நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் உங்க நிலைமை அப்படியே ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய நீர் வல்லவர். சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய வல்லவர், எனக்கு உதவி செய்ய வல்லவர். நான் கைவிடப்பட்டு வந்திருக்கிறேன், நான் கைவிடப்பட்டு வந்திருக்கிறேன், நெருக்கத்துல வந்திருக்கிறேன், நெருக்கத்துல வந்திருக்கிறேன், போராட்டத்தின் மத்தியில வந்திருக்கிறேன், போராட்டத்தின் மத்தியில வந்து, ஆனால் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவர், நீ எனக்கு உதவி செய்ய வல்லவர். லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கு, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர். லேசான காரியம் என் இயேசுவுக்கு, லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா தன்னிடத்தில் இருந்த 5,80,000 பேருடைய பலத்தை அவர் சார்ந்து கொள்ளல, மாறாக ஜீவனுள்ள தேவனுடைய பலத்தை சார்ந்து கொண்டார். சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்கள் மத்தியில கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா உங்களை அந்த குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு உதவி செய்கிறாருன்னு தெரியுமா? எவ்வளவு பேருடைய வியாதிகளை குணமாக்குகிறாருன்னு தெரியுமா? எவ்வளவு பேருடைய கண்ணீர் அவர் துடைத்து கொண்டிருக்கிறாருன்னு தெரியுமா? மரணத்தின் விளிம்பில் நின்று கண்ணீர் சிந்தி அழுகிற எவ்வளவோ ஜனங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்? உனக்கும் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த கூட்டத்தின் முடிவில் ஆண்டவர் இறங்குவார். உங்கள் பலத்தோடு அவருடைய மகா பலன் இன்றைக்கு இணையும். எந்த பிரச்சனை நிமித்தம் நீங்க கலங்கி கொண்டு போராடி கொண்டிருக்கீங்களோ அந்த பிரச்சனையில் ஆண்டவர் நிச்சயமா ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் இடத்துல இருந்து வெறும் 300 பேர் தான். எவ்வளவு பேரு? 300 பேர். ஆனா மீதியானியர்கள், அவனுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பைபிள் சொல்லுது. மணலத்தனையா இருந்தார்கள். மணலத்தனையான ஜனக்கூட்டம். ஆனா மணலத்தனையா இருந்த எதிரிகள் கூட்டத்தை ஆண்டவர் வெறும் ஒரு 300 பேரை கொண்டு முறியடித்தார். இதெல்லாம் கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரங்களில் என் சொந்த அறிவை வச்சு நான் எல்லாத்தையும் சமாளிச்சுவேன். முடியாதுமா, உன்னால முடியாது. என் சொந்த ஞானத்தை வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்.
என் படிப்பு இருக்குது, படிப்பை வச்சு நான் முன்னேறுறேன். உன் படிப்பை தூக்கி குப்பையில போடு, உன் திறமை தாளந்துகளை தூக்கி குப்பையில போடு. கர்த்தர் ஒருவர் உங்க பக்கத்துல இல்லைன்னா நீங்க குப்பை, நீங்களும் நானும் குப்பை. ஹல்லேலூயா. என்னால் ஏதாகிலும் ஆகும் என்று என்னை குறித்து மேன்மையாய் சொல்ல என்னத்துல ஒன்றுமே இல்லை. நமக்கு மேன்மையெல்லாம் கர்த்தருக்கு ஒருவர் கூட இருக்கிறது தான் மேன்மை. நமக்கு மகிமையெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறது தான் மகிமை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 18:17 சொல்லுகிறான், என்னிலும் அதிக பலவான்கள் என்னை எதிரிட்டு வந்தபோது யார் ஆதரவா இருந்ததா? கர்த்தர் ஆதரவா இருந்தார். என்னிலும் அதிக பலவான்கள் என்னை எதிரிட்டு வந்தபோது கர்த்தர் ஒருவரே எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. இப்படி வாழ்க்கையில் பல நேரங்களில் நெருக்கங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? மனுஷருடைய ஒத்தாசையை போய் நாடுகிறோம். மனுஷர் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது யாராவது நமக்கு மனுஷர்கள் உதவி செய்ய மாட்டாங்களா? உடனே ஃபோன் எடுப்போம், மனிதர்களை தேடுவோம். ஆனால் ஞானமுள்ள தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? கதவை மூடிக்கிட்டு உபவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நீங்க மட்டும்தான் மாற்ற முடியும். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார், கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், இந்த பாதாள குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உயரத்தில் என்னை வைப்பார். ஹல்லேலூயா. என்னால் எதை செய்ய முடியாமல் நான் வேதனையில் இருக்கிறேனோ, ஆண்டவர் அதை செய்யாமல் வல்லவர். அவர் அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆபத்து நாளில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எந்த மனுஷன் அதை சொல்ல முடியும்? யாராவது உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? சிஸ்டர், எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் அடிங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த மனுஷனாவது உங்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, ஒரு ஃபோன் அடிங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த இரவு பகல்னு பார்க்காத, எனக்கு உடனே கூப்பிடுங்க, நான் வரேன்னு இந்த உலகத்தில் ஒரு மனிதனை காண்பீங்க பார்க்கலாம்? ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நம்ம ஒருவேளை இரவு நேரத்தில் ஃபோன் அடித்தா கூட நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஆபத்தில் ஃபோன் பண்ணாலும் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட ஃபோன் காலில் தூக்க மாட்டாங்க. சில நேரங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட நமது பிரச்சனையின் மத்தியில் உதவி செய்ய வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் தான் சொல்கிறாரு, ஆபத்து வந்துடுச்சா, ஆபத்து காலம் உன்னை சூழ்ந்து கொண்டுதான், உடனே என்ன கூப்பிடு, நான் உனக்கு இறங்கி அற்புதம் செய்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன், நான் சேனைகளின் கர்த்தர், ஒருவரையும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. என் நாமம் எபனேசர், உதவி செய்கிறவர், எல் ரோயி, உன் பிரச்சனைகள் மத்தியில் உன்னை காண்கிறவர். ஒருத்தரை அவர் கைவிட மாட்டார் சிஸ்டர், பிரதர். அதனால தான் ஏராளமான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் இன்றைக்கு தேடி வராங்க. ஏன்? அவர் ஒருத்தரையும் கைவிட மாட்டார். யாரால செய்ய முடியல, அது ஆண்டவரால முடியும். உன்னால செய்ய முடியாதது கர்த்தரால முடியும். ஒரு முறை எங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு ஃபோன் கால் வந்தது. ஐயா, ஒரு அம்மாவை உங்ககிட்ட ஜெபிக்க கூட்டிட்டு வர போகிறோம், நீங்கள் இருக்கிறீங்களா சபையில்? நான் சொன்ன ஆலயத்தில் தான் இருக்கிறேன், கூட்டிகிட்டு வாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு பார்த்தா பெரிய ஒரு ஸ்கூல் வேனில் ஒரு கூட்டமே, ஊரே வந்து இறங்குது. தப்பன்னு எல்லாரும் மாடியில் ஏறி வந்தாங்க. பார்த்தா அதில் ஒருவர் கூட அதில் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் அவர் ஒரு பூசாரி, பெரிய முடியெல்லாம் அப்படி வளர்த்துக்கிட்டு, அது கொண்டை போட்டு, பட்டை திருநீர் எல்லாம் கொட்டெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தார். என் முன்னாடி ஒரு பெண்ணை, சின்ன பிள்ளை தான், 30 வயசுக்குள்ளே தான் இருக்கு. அந்த பெண்ணை உட்கார வச்சாங்க. சுற்றிலும் எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டாங்க. சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு 6 மாசமா பிசாசு பிடி, பிசாசின் அலக்கழிப்பு. அந்த ஐயா சொன்னார், இந்த வீட்டுக்கு நான் தான் பூசாரி, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், இந்த பிசாசு போகலை. ஏதோ ஒரு செத்த ஆவி இந்த பிள்ளைய பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இவ பயங்கரம் அலக்கழிக்கப்படுகிறார். என்னென்னமோ செஞ்சுட்டேன் ஐயா. அவர் சொல்றாரு, என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், எங்களால் முடியல, உங்களை குறித்து கேள்விப்பட்டோம், கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம்
மந்திரிச்சு விடுங்க. அவர் லாங்குவேஜில் மந்திரிச்சு விடுங்க. இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு வேதத்தை எடுத்து இயேசு எப்படிப்பட்டவர்னு அவர்களுக்கு சொன்னேன். எவ்வளவு நல்ல தேவன், மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்கிறவர், ஒருத்தரை கூட தள்ளிவிட மாட்டேன். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், ஐயா நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. எங்கள் அப்பா ஒரு முருகர் பக்தர், எங்கள் பாட்டியெல்லாம் குறி சொல்கிறவங்க. அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து தான் எங்கள் குடும்பத்தை இயேசு தொட்டார். இதே பிரச்சனை தான் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருட காலங்களாக குட்டி சாத்தான் ஏவல் போராட்டம் எங்கள் வீட்டில் தலை தூக்கி ஆடியது. எவ்வளவோ மந்திரவாதிகள் இடத்துல போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போயாச்சு. அந்த பிசாசை ஒருத்தராலையும் துரத்த முடியலை. வந்த மந்திரவாதிகள் எல்லாரையும் அந்த பிசாசுகள் துரத்தி விட்டது. அந்த நேரத்தில் தான் இயேசுவை நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம். ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கினார். வேதத்தில் ஆண்டவர் செய்தார். சில அற்புதங்களெல்லாம் அவருக்கு சொல்லி காட்டினேன். அவ்வளவுதான். அவங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக அதை கேட்டாங்க. ஒரு 10-15 நிமிடம் சுருக்கமாக டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு, இப்போ ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையை எழும்பி நிற்க வைத்து, இந்த பிள்ளைக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத பிசாசை இந்த மகளை வெட்டுவோம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு, இன்றைக்கு இந்த மகளை விட்டு வெளியே போ, ஒரே ஒரு அதட்டு, அவ்வளவுதான். அப்படி உட்கார்ந்துருந்த பிள்ளை எழுந்து பொம்பர மாதிரி சுத்த ஆரம்பிச்ச. சுத்தி அந்த பிள்ளைக்குள்ள இருந்த பிசாசை சொன்னது, ஐயோ என் உடம்பெல்லாம் எரியுது, நான் போயிடுறேன், இனி இந்த உடம்புல நான் வரவே மாட்டேன், இனி இந்த உடம்புல நான் வரவே மாட்டேன். பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க, பத்தியா நம்மக்கிட்ட எவ்வளோ வாயாடிச்சு, இங்கே பத்தியா என்னால் முடியல, எரியுது, நான் போயிடுறேன். எப்படி தன்னை அப்படியே அர்ப்பணிக்குது பாரு. ஒரே 2-3 நிமிடங்கள் தான். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்ச உடனே அந்த பிசாசு அந்த மகளை விட்டு வெளியே ஓடியது. இதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துருந்த அந்த பூசாரி, அந்த வீட்டினுடைய பூசாரி எழுந்தார். எழுந்திருத்த தன் ஜனங்களை பார்த்து சொன்னார், இதனால தான் எல்லா ஜனங்களும் இயேசுநாதரை கும்பிடுது. ஏன்? நம்மால செய்ய முடியாததெல்லாம் இந்த இயேசுநாதர் செய்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம ஜனெல்லாம் ஆலயத்துக்கு போய் ஏசப்பா பிள்ளையா மாறிடுச்சுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க. யார் வந்தாலும் சரி உடனே இறங்கி தமது அற்புத கரத்தை வெளிப்படுத்துவார். எங்களுடைய புதன்கிழமை கூட்டங்களில் பார்ப்போம், எவ்வளோ இந்து ஜனங்க வருவாங்க, இயேசு அறியாதவங்க வருவாங்க. ஆண்டவருடைய வல்லமை உடனே வெளிப்படும். ஒரு முறை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு மகளை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. பைத்தியம் பிடித்து அந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. ஒரு சுவர் மூலையில் அந்த பிள்ளையை உட்கார வச்சிருந்தாங்க. யார் தாண்டி போனாலும் எல்லாருக்கும் ஒரு உதை. அந்த பெண் எல்லாரையும் எத்தி உதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிட்ட யாரும் நெருங்கி போக முடியாது. நெருங்கி போனால் அவங்க மேலே காரி துப்புவாங்க. அவன் முகம் முடியெல்லாம் அலங்கோலமாக இருந்தது. பார்க்குறதுக்கே பரிதோமாக இருந்தது, அகோரமாக இருந்தது. எங்கெங்கேயோ கூட்டி கொண்டு போய் என்னென்னமோ மந்திரிச்ச உடம்பெல்லாம் கயிறுகளும் தாயத்துகளும் கட்டப்பட்டு இருந்தது. ஜெப நேரம் வந்தது. இயேசுன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற சில மந்திர ஆவிகள் உடனே வெளியே வந்தது. அந்த பிள்ளையை அலக்கழித்து உடனே அந்த பிள்ளையை விட்டு வெளியே போனது. அவ்வளோதான் பாருங்க. அந்த பிள்ளைய வரும்போது பைத்தியக்காரியாக உள்ளே கொண்டு வந்தாங்க. வெளியே போகும்போது தெளிந்த புத்தி உள்ளவளாக நல்ல அழகாக பேசுகிற பிள்ளையாக வெளியே கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி அற்புதம் செய்வார். நீங்கள் இங்கே ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் தமது வல்லமையை உங்கள் வீட்டுக்குள்ளே அனுப்புவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் அனுப்புவார். நான் சொல்கிறேன், டாக்டர்ஸ்கள் சொன்ன எல்லா அந்த ரிப்போர்ட்டையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். எல்லா மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகிற அந்த சூழ்நிலை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுவார். இதை செய்ய கர்த்தர் வல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்கள் கைகளை ஆண்டவர் பார்க்கட்டும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாவுக்கு உதவி, எப்படி ஆசாவுக்கு ஆண்டவர் இறங்கி உதவி செய்தார்? ஆசா அப்படி என்ன செய்தார்? எதனால ஆண்டவர் ஆசாவுக்கு இந்த யுத்தத்தில் ஒரு வெற்றியை கட்டளையிட்டார்? இந்த நெருக்கமான சூழ்நிலையில் ஆசா செய்த ஒரு காரியம் என்ன? ஏன் ஆண்டவர் வேதத்தில் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரு தெரியுங்களா? ஆண்டவருக்கு தெரியும்.
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் எழும்பும் போது, பிரச்சனைகள் எழும்பும் போது, நான் எப்படி தேவ பிள்ளைகளை விடுதலை ஆக்கினேன் என்பதை தேவ பிள்ளைகள் வேதத்தில் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். ஆசா எப்படி இந்த சூழ்நிலையை எப்படி அவர் கையாண்டார்? பைபிள் சொல்லுது, முதல்ல அவர் ஆசா தேவனை தேடினார். தேவனை தேடினார். ஆண்டவர் யாருக்கு உதவி செய்வார் சிஸ்டர்? தம்மை தேடாதவர்களுக்கு அல்ல, தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தேடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார். 2 நாளாகமம் 14:11 சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆசாவுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? தேவனை தேடினார். மனுஷனை நம்பாமல் கர்த்தரை தேடினார். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இவருக்கு முன்பதாக இவருக்கு பின்பதாக எழும்பிய எவ்வளவு ராஜாக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது மற்ற தேசத்தில் இருக்கிற இராணுவங்களை அவர்கள் உதவிக்காக அழைத்தார்கள். ஆனால் ஆசாவோ கர்த்தரை தேடினார். ஆசா என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன? மருத்துவர் என்ற அர்த்தம். மருத்துவர். ஒரு ராஜாவுடைய பெயர் மருத்துவர். ஆசா என்றால் மருத்துவர். தன் ஜனங்களுக்கு என்ன மருந்து ஆசா கொடுத்தார்? கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லி மருந்தை கொடுத்தார். கர்த்தரை தேடுங்க. ஆசாவை ஏன் இந்த வேதத்தில் ஆசா ஒரு சிறந்த ராஜா, ஒரு நல்ல ராஜான்னு பெயர் பெற்ற ஒரு ராஜா. ஏன் தெரியுமா? ராஜாவான உடனே அவர் போட்ட ஒரு கட்டளை, கர்த்தரை தேடுங்கப்பா. நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய ஊழிய அனுபவத்தில், யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். ஆசா ராஜாவான உடனே என்ன செய்தார்? தன் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுங்க, பகல் நேரத்தில் கர்த்தரை தேடுங்க, இரவு நேரங்களில் கர்த்தரை தேடுங்க, உபவாசித்து கர்த்தரை தேடுங்க, மன தாழ்மையோடு கர்த்தரை தேடுங்க. ஏன்? கர்த்தரை தேடினாதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். 2 நாளாகமம் 15, 12, 13 நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 15, 12, 13 தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட கடவன், கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆசா சொல்றாரு, எல்லாரும் கர்த்தரை தேடணும். தேசத்தில் சிறுவர் முதல் கொண்டு பெரியவர்கள் வரையிலும் கர்த்தரை தேடணும். சிஸ்டர், பிரதர், என்ன ஒரு கட்டளை பாருங்க. கர்த்தரை தேடாதவனை தேசத்தில் வைக்கக்கூடாது. கர்த்தரை தேடாதவனை குடும்பங்களுக்குள்ள வைக்கக்கூடாது. கர்த்தரை தேடாதவன் உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டத்தை ஆசா ராஜா கொண்டு வருகிறார். ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்மை தேடாத ஒருவன் கூட இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நமக்கு உண்டா? அந்த பிள்ளைகளை கர்த்தரை தேட சொல்லி பிள்ளைகளை நம்ம அடிச்சு வளர்க்கிறோமா? ஆண்டவரை தேடுன்னு சொல்லி பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோமா? மனைவிமார்கள் கணவரை கர்த்தரை தேடுன்னு சொல்லி பிரஷரைஸ் பண்றீங்களா? கணவர்மார்கள் மனைவிமார்களை கர்த்தரை தேடிதான் ஆகணும், நீ உபவாசித்துதான் ஆகணும், வேதத்தை வாசித்துதான் ஆகணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை நம் வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளோ ஃப்ரீயா இருக்கிறோம். தேடுனா தேடு, சபைக்கு வந்தா வா, பைபிள் வாசிச்சா வாசி, எனக்கு என்ன? பாருங்க, அந்த குடும்பத்தில் கொஞ்ச நாட்களுக்குரிய பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடும். ஆனா ஆசா ராஜா கட்டாயப்படுத்தினார், தேடிதான் ஆகணும். இஸ்ரவேலின் தேவனே ஆண்டவரை தேடிதான் ஆகணும். அப்படி தேடாத நீ என் தேசத்தில் இருக்கக்கூடாது. இந்த தேசத்தில் நீ குடிமகனா இருக்கவே கூடாது. அவன் கொலை செய்யப்பட கடவன். என்ன ஒரு கடுமையான சட்டம்! அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்த்தார். சில நேரங்கள் நீ ஆண்டவரை தேட எவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கிற, கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்ப்பார். உன் பிள்ளைகளை நீ எவ்வளவு வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக எழுப்புகிறாய், கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்ப்பார்.
உபவாசித்து தான் ஆகணும் குடும்பத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டாயத்தின் வைராக்கியத்தை கர்த்தர் பார்ப்பார். ஆசா அப்படிதான் தேடினார் கர்த்தரை. தேடினா தேடுங்கன்னு சொல்ல, தேடிதான் ஆகணும். நீ தேடலன்னா தேசத்தில் இருக்க மாட்டேன், நீ மண்ணோடு மண்ணாயிடுவ. என்ன ஒரு கட்டளை! அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணினார். ஏன் கர்த்தரை தேட சொல்றாரு? ஏன் ஆண்டவர் அவரை தேட சொல்றாரு? வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 15:2 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஏன் ஆண்டவரை தேடணும் சிஸ்டர்? ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரா? ஆமா பிரதர், ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். உபவாசம் இருந்தாதான் சூழ்நிலை மாறணும். சத்தியமா உபவாசம் இருந்தாதான் சூழ்நிலை மாறும். அதுதான் கர்த்தருடைய பிரின்சிபல். நீ என்னை தேடுனா நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒருவராலும் காணக்கூடாதவர், மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஒரு சுபாவம் என்ன தெரியுங்களா? அவரை மறைத்து கொண்டு வாழ்கிறவர். ஆண்டவர் எல்லாருக்கும் வந்து அப்படியே அப்படி காட்டு தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, தன்னை மறைத்து கொள்ளுகிறவர். அது கர்த்தருடைய சுபாவத்தில் ஒன்று. ஆனா அப்படி மறைத்து கொள்ளுகிற கர்த்தர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். மறைவாயிருக்கிற அந்த கர்த்தரை யார் கண்டுபிடிக்க முடியும்? அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பதாக, ஒரு 8-9 மாதங்கள் இருக்கும், எங்களுடைய பிரேயர் டீமுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. ஒரு அம்மா அதை எடுத்து கண்ணீரோடு சொன்னார்கள், சிஸ்டர், என்னுடைய பிள்ளைக்காக தான் நான் ஜெபிக்க கால் பண்ணியிருக்கிறேன். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, ஆனால் பைத்தியமாக மாறிட்டா. யார் என்ன செஞ்சாங்களோ, நல்லா இருந்த பிள்ளை திடீர்னு ஒரு நாள் காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா, முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறி இருந்தது. நான் கேட்டேன், என்னாச்சு? ஒரே டிப்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொன்னா. மறுநாள் காலேஜுக்கு போக பிடிக்கலன்னு சொன்னா. அவ்வளவுதான். அது ஒரே நாள் அப்படி வாழ்க்கை தலைக்கீழாக மாறியது. பைத்தியக்காரியை போல பண்ண ஆரம்பிச்சா. கத்திரிக்கோலை எடுத்தா முடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டா. தன்னுடைய உடைய கிழிச்சா தெருவில் நிர்வாணமாக ஓடினா. வீட்டில் இருக்கிற சில கூர்மையான பொருட்களை எடுப்பா, தன்னுடைய சதையெல்லாம் குத்தி கிழிப்பா. நெயில் கற்றை எடுப்பா, அப்படி உடம்பெல்லாம் அப்படியே அவளே கட் பண்ணிப்பா நெயில் கற்றால். 7 ஆண்டுகள் இப்படி என் பிள்ளை இந்த பிரச்சனையில் இருக்கிறா. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், பைத்தியக்காரின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. என் சொந்தக்காரர்களை என் பிள்ளைய பார்த்துட்டு பைத்தியக்காரின்னு சொல்லி என் காது எதிர்க்கவே பேசுகிறாங்க. நல்ல ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க. இவளை இனி வீட்டில் வைத்திருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 7 ஆண்டுகள் இந்த உபத்திரவத்தை நாங்கள் சகித்து கொண்டு இருக்கிறோம் சிஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு நம்ம ஃபோனில் சொன்னார்கள். எங்களுடைய டீமில் இருந்து பேசின அந்த சகோதரி அவர்களுடைய சாட்சியை அந்த அம்மாட்ட பகிர்ந்து கொண்டாங்க. ஜெபிப்பதற்கு முன்பதாக சொன்னாங்க, அம்மா, என் கணவரன் தான் 10 வருடமாக பைத்தியக்காரனாக இருந்தார். 10 வருடமாக சைக்காட்ரிக் மாத்திரை போடாதாரால இரவு நேரங்களில் தூங்கவே முடியாது. இரவு நேரங்கள் ஆனால் ஒரே பயம், பதட்டம், வெளியே போக முடியாதவரால் சாப்பிட முடியாது. இரவு நேரங்கள் அவர் பெட்டில் படுத்திருக்கும் போது ஏதோ அசுத்த ஆவிகள் அவர் காலை பிடித்து இழுத்து பெட்டில் இருந்து கீழே தள்ளும், அலறிக்கொண்டு எழும்புவார். தற்கொலை தான் வழின்னு சொல்லி, அதுதான் இனி சொல்யூஷன் என்று சொல்லி தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு இருக்கும் போது தான் ஒரே ஒரு நாள் இந்த படப்பை புதன்கிழமை ஜபத்துக்கு கொண்டு போனோம். பைத்தியக்காரனா என் கணவர் உள்ளே போய் உட்கார்ந்தார். சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக உள்ளே போய் உட்கார்ந்தார். ஜப நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், நாங்கள் உதவி இல்லாத இருக்கிறோம் ஆண்டவரே, அப்பா அம்மாலாம் செத்து போயிட்டாங்க, யாரும் இல்லை, உதவி இல்லாத இருக்கிறோம், இந்த அனாதையான எங்களுக்கு உதவி செய்ய இறங்குங்கப்பா. இவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தின் மத்தியில் எங்களை மறந்துடாதீங்க, மனம் இறங்குங்க, என் கணவரை தொடுங்க, அப்படியே சிந்தையில் இருக்கிற எல்லா குழப்பங்களை மாற்றுங்க. அவ்வளவுதான்.
உள்ளே போகும்போது ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக உள்ளே போனோம், வெளியே வரும்போது தெளிந்த புத்தி உள்ளவராய் என் கணவர் வெளியே வந்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை தரும். இந்த சாட்சி அவர்களுக்கு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, அவனை சொல்கிறேன், யூடியூப்பில் பாஸ்டர் தினேஷுடைய ஜபம் இருக்குது, நீங்கள் அதை போட்டு இன்று இரவெல்லாம் கேளுங்க. பிசாசுகளை முறியடிக்கிற சில ஜபங்கள் உண்டு. இரவு நேரங்களில் சில கேட்கக்கூடிய சில ஜபங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜபங்கள் உண்டு. அதை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைக்காக மன்றாடி ஜபம் பண்ணுங்க. இது ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை. இது ஏதோ ஒரு பிசாசின் போராட்டம் உங்கள் பிள்ளைக்கு வேற. இது 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 இயற்கையாக வந்த ஒரு காரியம் அல்ல. இதுக்கு பின்பதாக ஏதோ பிசாசின் வல்லமை கிரியை செய்கிறது. இன்று இரவு நீங்கள் ஜபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்களும் இன்று இரவு ஜபம் பண்ணுறோம் என்று சொல்லி அந்த அம்மா ஃபோனில் ஜபம் பண்ணி ஃபோனை வச்சுட்டாங்க. அந்த அம்மா டிவியை போட்டாங்க, யூடியூப்பில் ஆன் பண்ணாங்க, ஒரு 3 மணி நேரம் ஜபத்தை போட்டு விட்டாங்க. அவ்வளோதான். அந்த ஜபத்தில் ஈர்க்கப்பட்டாங்க. தன் மகளையும் அந்த ஜபத்தில் உட்கார வைத்தாங்க. தன் மகளை வற்புறுத்தி சொல்ல வச்சாங்க, இயேசுவேன்னு கூப்பிடுமா, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லு. ஜெபிக்க 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 அந்த மகளுக்குள்ள அப்படியே வேர்த்து கொட்டி ஜபெல்லாம் முடிஞ்சது பிறகு அந்த பிள்ளை போய் படுத்துக்கொண்டா. மறுநாள் காலை அந்த பிள்ளை எழும்புறா. அந்த பைத்தியம்லாம் மாறி நல்லா அம்மா கிட்ட பேசுகிறா. அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறா, மம்மி நான் இன்றையிலேருந்து காலேஜ் போகணுன்னு சொல்கிறா. ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அம்மா கேட்டாங்களாம், என்னம்மா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு? அம்மா நேற்று இரவு அந்த ஜபத்தை நான் கேட்டு முடிச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் கல்வாரி சிலுவையை என் கனவுல நான் பார்த்தேன். அந்த சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த சிலுவையில் இருந்து அவர் என்னை பார்த்து சிரிச்சார். என் பேரை சொல்லி இயேசு கூப்பிட்டாரு. அவருடைய ரத்த துளிகள் என் மேலே விழுந்தது. அவ்வளவுதான் அம்மா. அவருடைய ரத்தம் என் மேலே விழுந்த உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம், என் சொப்பனத்தில் எனக்குள்ள ஒரு விடுதலை, என்னை விட்டு ஏதோ ஒரு பாரம் அகன்று போனது. ஹல்லேலூயா. நான் காலையில் எழும்பும் போது எனக்குள்ள என்னையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்தது. அதுதான் கர்த்தர். தம்மை தேடுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை தேடும்படியாய் வந்திருக்கிறேன். இன்று இரவு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீர் அனுப்புவீராக. இன்று இரவு என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. அண்ணால் அப்படிதான் ஜெபித்தார். மனம் கசந்து கர்த்தரை தேடினார். கர்த்தாவே நீர் பரிசுத்தம் உள்ளவர், உம்மை அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லை. அவ எவ்வளவு அழகா ஆண்டவரை நோக்கி துதிக்கிறா. பலவானின் வில் முறிந்தது, பலவீனமான என்னையோ கர்த்தர் தூக்கி எழுப்பினார். தள்ளாடின என்ன கர்த்தர் பலத்தால் இடை கட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் செய்ய போறார். தள்ளாடி வந்திருக்கிற ஒவ்வொரு முழங்கால்களையும் இன்றைக்கு ஆண்டவர் பலத்தால் இடை கட்டுவார். பலவீனப்பட்டிருக்கிற உன்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். யோபு 4:4 சொல்கிறது, விழுகிறவனை தமது வார்த்தையால் தூக்கி நிறுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் எல்லாரும் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஷகதரகடலபரப ஷகரகடி கூப்பிடுங்க. ஏன் சூழ்நிலைகள் இன்றைக்கு மாற போகிறது. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி நன்றி சொல்லுங்க. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையப்பா. உம்மை போல ஒரு தெய்வம். பலவான்களின் வில் முறிந்தது, பலவானின் வில். தள்ளாடினவர்களோ பலத்தால் இடை கட்டப்பட்டார்கள். தள்ளாடினவர்களை பலப்படுத்தினார். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம், உம்மை போல வேறொரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வெள்ளை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வெள்ளை
தடைகளை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கண்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க சிஸ்டர்? தேவனால் உலகம் எங்கிலும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜான் பிரபாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய ஊழியத்தின் பாதையில் அவர் மேலே வந்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் அப்போ நேபாளில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து ஒரு 3 நாள் கூட்டங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த நேபாளில் ஒரு பெரிய மைதானத்தில் அந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்படுத்தப்பட்டது. ஆனால் இவருக்கு இங்கிருந்து போகக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான காசு வரலை, ஃப்ளைட்டுக்கான பைசா வரலை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நாளைய தினம் கூட்டம் நடக்க போது. இன்றைக்கி ஃப்ளைட்டுக்கு அவருக்கு கிட்ட காசு கிடையாது. அந்த இடத்துல கூட்டம்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர் தங்கக்கூடிய ஹோட்டலெல்லாம் புக் செய்து விட்டார்கள். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க, அவர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இவரை கேட்கும் போது இவர் என்ன சொன்னார்? நான் சரியான நேரத்துக்கு அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் இவருக்கு ஃப்ளைட்டுக்கான காசு வரலை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் இதோ அனுப்புகிறேன்னு சொன்னார். அவ்வளோதான். ஒரு நாள் கடந்து போயிடுச்சு, பைசா வரலை. இவருக்கு பயங்கர மனதுக்கம். ஐயோ, அந்த கூட்டத்தில் இன்றைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. நாளில் அந்த இடத்துல ஸ்பீக்கர் என்ன செய்திருப்பார்களோ, இன்றைக்கு எவ்வளோ வெட்கப்பட்டு இருப்பார்களோ. ஆண்டவரே, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த பாஸ்டருங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா வரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. இவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு அந்த காசை தரலை, ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான பைசா வரலை, நாங்கள் என்ன செய்வது. பார்த்தா அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போதே ஒருவர் வந்து கொஞ்சம் பைசாவை அவருக்கு கொடுக்குறார். மறுநாள் டிக்கெட்டுக்கான ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சிடுச்சு. இப்போ ஃப்ளைட்டு ஏறிட்டார். ஏறி அங்கே போய் இறங்குவதற்குள்ளாக ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்னன்னா, இவரை எந்த ஹோட்டலில் தங்க வைக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணியிருந்தார்களோ, கரெக்டாக அந்த பகுதியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த ஹோட்டல் அப்படியே இடிந்து தரமட்டமாக கீழே விழுந்து விட்டது. அல்லேலூயா. கரெக்டாக அப்போ தான் இவருக்கு அங்கே போய் இறங்கின பிறகு அதை சொல்கிறாங்க, ஐயா ஒருவேளை நீங்கள் அந்த ஹோட்டலில் தங்கி இருந்தீங்க, இந்நேரம் நீங்கள் இந்த ஹோட்டலோடு இடிந்து நசுங்கி போய் செத்துருப்பீங்க. பாருங்கள், கர்த்தர் உங்களை தாமதப்படுத்தி கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. ஏன்? கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆண்டவர் கைவிடுகிறதே கிடையாது. அதனால தான் சங்கீதம் 18:2 சொல்கிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவரும் என் துருகமும் என் கேடகம் என் இரட்சணிய கொம்புமாய் இருக்கிறார். அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், ஆண்டவரை தேடுங்க, உபவாசத்தோடு தேடுங்க. உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருங்க, கூப்பிட்டுட்டே இருங்க. அதிகாலையில் எழுந்து கூப்பிடுங்க, இரவு நேரங்களில் கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆசா ராஜா அதை தான் செய்தார். பலத்துக்கு மிஞ்சிய போராட்டங்கள் எழும்பி நின்ற நேரத்தில் ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்.
இரண்டாவது ஆசா என்ன செய்தார்? இந்த யுத்தத்தை மேற்கொள்ள ஆசா என்ன செய்தார்? இரண்டாவது அவர் செய்த ஒரு காரியம் எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 14 2, 3, 4, 5 ஆகிய 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிப்பிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பதாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆசா ராஜ்யத்துக்கு வந்த உடனே செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அசுத்தங்களை அகற்றி தன் தேசத்தை பரிசுத்தப்படுத்தினார். சிஸ்டர், பிரதர், நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் வரலை. இன்னும் பழைய சுபாவம் அப்படியே உள்ளதாக இருக்குது. இன்னும் அகற்ற வேண்டியது அகற்றப்படலைன்னா கர்த்தர் ஒருபோதும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. ஆண்டவர் ஆசா ராஜாவுடைய ஜபத்துக்கு இறங்கி அற்புதம் செய்ய காரணம் என்ன? ஆசா தன் தேசத்தை பரிசுத்தப்படுத்தினார். ஏன்? ஆசாவுக்கு நல்லா தெரியும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அவர் பாளையத்தில் உலாவி வரும்போது என் தேசம் பரிசுத்தமாக இருக்கணும். என் வீட்டுக்குள்ளே என் ஆண்டவர் உலாவி வரும்போது என் வீட்டில் அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஆண்டவர் உலாவி வரும்போது எனக்குள்ள அசுத்தமான தீட்டான எந்த காரியத்தையும் கர்த்தர் காணக்கூடாது என்று தன்னை ஆசா ராஜா பரிசுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, தன் தேசத்தை ஒரு சுத்திகரிப்புக்குள் ஆசா ராஜா கொண்டு போனான். ஆண்டவர் யாருக்கு உதவி செய்வார் தெரியுங்களா? பரிசுத்தமாக வாழ்கிற ஜனங்களுக்கு தான் கர்த்தர் துணை நிற்பார். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை நிற்பார். நீங்கள் ஆண்டவர் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் உலகத்தின் பாவத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். சபைக்கு போகிறதும் வீண்தான். நீங்கள் ஆண்டவரை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் சினிமா படங்களை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்தவர்களாக இல்லை. ஆண்டவர் பரிசுத்தர். உண்மையா ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் இறங்கி வந்துட்டார்னா அவனால் டிவி எதிர்க்க உட்கார முடியாது. சினிமா படங்களை ரசித்து பார்க்க முடியாது. தவறான காரியங்களை துணிகரமாக செய்ய முடியாது. கெட்ட வார்த்தைகளை பேச முடியாது. சாபமான வார்த்தைகளை பேச முடியாது. ஏன்? அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து சும்மா இருக்க மாட்டார். அவன் ஒரு சின்ன தப்பு செய்வானாகிலும் அவனுக்குள்ள ஒரு கலக்கம் வரும். ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமாக தவறு செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன். ஐயோ, என் கண்களால் ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிறேன், என் பார்வையால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன், என் பேச்சால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன், என் செய்கையால் நான் கர்த்தரை துக்கப்படுத்துகிறேன். ஆசா தேசத்தில் ராஜாவான உடனே அவன் செய்த முதல் காரியம் கர்த்தருக்கு அருவருப்பான, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு அகற்றினான். அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் ஆண்டவருக்கு நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்ய முடியலை? ஏன் தேவனுடைய பிரசன்னம் நிறைய குடும்பங்களில் இறங்கலை? ஏன் ஆண்டவரால் உங்களை தூக்கி விட முடியலை? ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இல்லை. பிரச்சனை என்னன்னா, சுத்திகரிக்கப்படாத ஆத்துமாக்களாக இருக்கிறோம். நமது வாழ்க்கையில் இன்னும் சுத்திகரிப்பு வரலை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அதே பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான். இன்னும் கசப்பு போகலை, வெறுப்பு போகலை. இன்னும் நீங்கள் நிறைய பேரை மன்னிக்காம தான் இருக்கீங்க. ரட்சணிய சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியலை. இன்னும் சில விக்கிரக சம்பந்தமான பொருட்கள் உங்கள் வீட்டில் உண்டு. சிஸ்டர், பிரதர், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஹேவ் கிரைஸ்ட் as well as you are in sin. ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரையும் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் நீங்கள் பாவத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பீர்களானா அது ஒரு பெரிய ஆபத்து. எங்கள் சபைக்கு ஒரு 9 மாதங்களாக ஒரு குடும்பத்தினர் புதன்கிழமை தோறும் வந்து கொண்டிருந்தாங்க. இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அவர்களுடைய பழைய கலாச்சாரத்தை விட்டு வெளியே வரலை. இன்னும் அவர்களுடைய வீட்டில் சில அசுத்தமான படங்கள்,
சில சாபம் நிறைந்த படங்களெல்லாம் வீட்டிலே வச்சிருந்தாங்க. நான் ஒரு முறை ஆவியில் ஏவப்பட்டு அவர்களை கூப்பிட்டு சொன்னேன், ஆண்டவர் இதெல்லாம் நிராகரிக்க சொல்லுகிறார், இதெல்லாம் தூக்கி வெளியே போட சொல்கிறார். சிஸ்டர் பிரதர், நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக மாற்றிட்டீங்க, இன்னும் என்ன அந்த பொருள் ஏன் உங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது, அதை நீங்கள் அகற்றியே ஆகணும். நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டீங்க, அந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவ முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசின் வல்லமை தான் கிரியை செய்யும், பிசாசின் போராட்டங்கள் தான் இருக்கும். சின்ன பொருள் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது சிஸ்டர். அவங்க கேட்கவே இல்லை. நாங்கள் வெளியே போட்டுடுறோம் கேட்கவே இல்லை. கடந்த மாதம் திடீரென்று அவருடைய இளைய மகள் 22 வயசு தான் ஆகுது. ஒரு இரவு திடீரென்று மூச்சடைத்தது, பொத்துன்னு அப்பா மேலேயே விழுந்தா, ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். 22 வயசு பிள்ளை, 45,000 ரூபாய் ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற பிள்ளை. டோன்ட் பிளே வித் காட். ஆண்டவரோடு விளையாடாதீங்க பிரதர், ஆண்டவரோடு விளையாடாதீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தே ஆகணும். இட்ஸ் அ டிமாண்ட், அது கட்டாயம். இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஹோலினஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் அ டிமாண்ட். யூ ஹேவ் டு டூ இட். பரிசுத்தமாக தான் வாழ்ந்து ஆகணும். அப்படி இல்லை என்றால் அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அசுத்தமான ஒரு வாழ்க்கையில் இருப்பீர்களானால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அவர் இந்த பான்பராக் போடுகிற பழக்கத்தை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. பல ஆண்டுகள் பான்பராக் போடுகிற பழக்கம் உடையவராக இருந்தார். ஆண்டவர் அவரை எவ்வளோ எச்சரித்தார், மகனே இந்த பாவத்தை விட்டு வெளியே வா, அந்த அசுத்தத்தை விட்டு வெளியே வா. அவரால் அதை விட முடியலை. அதற்கு அவர் அடிமையை போல இருந்தார். தூங்கும் பொழுது அந்த பாக்கு அவருடைய வாயிலே தான் இருக்கும். எழுந்திருக்கும் போது புதுசாக ஒரு பாக்கெட்டை வாய்க்குள்ளே போட்டுக்கொள்வார். வெறும் சாப்பிடுகிற நேரத்தை தவிர்த்து அவருடைய வாயில எந்நேரமும் அந்த பாக்கு இருந்துகிட்டே இருக்கும். நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் தீர்மானித்தார், இனி இந்த பாக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை நிறுத்திட்ட பிறகு கொஞ்ச நாட்களே அவர் நாக்கில் ஒரு சின்ன புண்ணு வந்தது. என்கிட்ட வந்து சொன்னார், ஒரு 6 மாசமாக அந்த நாக்கில் ஒரு புண்ணு இருக்குது, என்ன புண்ணுன்னு தெரியல, அது ஆற மாட்டேங்குது. நான் சொன்னேன், டாக்டர்ஸ் கிட்ட போய் இதை இமீடியட்டாக செக் பண்ணி பாருங்கள், அது என்ன புண்ணுன்னு தெரிஞ்சே ஆகணும். டாக்டர்ஸ் கிட்ட போல அவர் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன். எப்போ நீ விசுவாசிப்ப? பிசாசு உனக்குள்ள வந்து எல்லா வேறுகளெல்லாம் வேறிட்டு உனக்குள்ள ஒரு சாபத்தை கொண்டு வந்த பிறகு நீங்கள் ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம் பிரதர்? நல்ல நாட்கள் இருக்கும் போது பாவத்தை விட்டு வெளியே வரக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஆண்டவர் நிறைய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல நாட்களில் நீங்கள் அந்த பாவத்தை விடாத, பிசாசு உங்களுக்குள்ள ஒரு வியாதியை கொண்டு வந்த பிறகு, ஒரு விதையை உங்களுக்குள்ள போட்ட பிறகு, அது ஒரு கேன்சர் புண்ணா உங்க நாவல வந்த பிறகு, நீங்கள் அதற்கு பிறகு நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது பிரதர், எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் செய்தார்கள். முகம் ஃபுல்லாக அந்த கேன்சர் பரவ ஆரம்பித்தது. அவருடைய நாக்கை வெட்டி எடுத்தார்கள். அகோரமாய் மாறினார். சில நாட்களுக்குள்ளாக மரித்தார். It was too late. மனம் திரும்புறதுக்குள்ள it was too late. பிசாசு அவருக்குள்ள அந்த விதையை விதைச்சிட்டான். சிஸ்டர் பிரதர், நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். நீ பாவத்தை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். சிற்றின்ப பழக்கங்களை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். சில தேவையில்லாத உறவுகளை விட்டு நீ வெளியே வந்துதான் ஆகணும். ஆண்டவர் ரொம்ப நாள் பொறுமையாக இருக்க போவது கிடையாது. ஆசா ராஜா ராஜ்யத்துக்கு வந்த உடனே தேசத்தை சுத்திகரிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா ராஜாவான யோசுவா அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்த உடனே என்ன செய்தார்? ஜனங்களை சுத்திகரித்தார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நாளைய தினம் கர்த்தர் உங்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் எதெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்கிறது எல்லாவற்றையும் நான் விட்டு வெளியே வருகிறேன். என்னுடைய கசப்புகள், கோபங்கள், என்னுடைய சுபாவங்கள், அந்தரங்க பாவங்கள், துணிகர பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் வெளியே வர ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க. நான் உமக்கு முன்பதாக தூய்மை உள்ளவனாய் வாழ எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆசா முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இரண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையில, தன் குடும்பத்தில், தன் தேசத்தில் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை நிலைநாட்டினார். மூன்றாவது, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மூன்றாவது 2 நாளாகமம் 14:11, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. உங்க தலைமையில கைகளை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. ஆசா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை இனி கர்த்தர் செய்து முடிப்பார் என்று கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி கர்த்தர் அதை செய்து முடிப்பார். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் பரிசுத்தம் பண்ணிட்டேன், இனி கர்த்தரை சார்ந்து கொள்கிறேன். கர்த்தர் இனி அந்த காரியத்தை எனக்கு அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உடையவர். கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேணும் பிரதர். ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறது என்றால் என்ன? இனி கர்த்தரை பார்த்துப்பார். இனி கர்த்தர் இந்த காரியத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார். இதுதான் கர்த்தரை சார்ந்து வாழ்வது. இன்று காலையில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஓன்னு அழுதாங்க. தன்னுடைய மகளை குறித்து சொல்லி ஓன்னு அழுதாங்க. எனக்கு வேலை செய்ய பலன் இல்லை, எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, என்னால் என்ன செய்யறது, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, ஓன்னு அழுதாங்க. அவங்க கடன் பிரச்சனையெல்லாம் சொல்லி ஓன்னு அழுதாங்க. அதை பார்க்கும்போது என்னால் உண்மையாகவே தாங்க முடியல. நான் சொன்னேன், சிஸ்டர், உங்களுக்கு நான் இவ்வளோ பணம் தரேன், நீங்கள் கொஞ்ச நாள் அந்த பணத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு திரும்ப தர வேண்டாம். திரும்பி தரணும்னு தோணுச்சுன்னா எனக்கு 1 வருஷம் கழித்து அந்த பணத்தை நீங்கள் திரும்பி கொடுங்க. அவங்க ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் காத்திருக்க போகிறேன். இதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்வது. ஐயா சோத்திரம், காசு தரீங்களா? ஐயோ உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? அப்படி அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், உபவாசம் இருந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்காக செய்வார்னு காத்திருக்கிறேன், கர்த்தர் என் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிற வரைக்கும் இனி நான் கர்த்தரை சார்ந்திருக்க போகிறேன். அல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபமும் அப்படிதான் இருந்தது. மனம் கசந்து தன் இருதயத்தின் வேதனையெல்லாம் அன்னாள் கொட்டி அழுத பிறகு பைபிள் சொல்லுது, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதற்கு பிறகு அவள் அதை குறித்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கவில்லை. அன்னாளுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை உண்டானது. இனி என் கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் இனி ஒரு அற்புதத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காரியத்துக்காக நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்களோ, நான் சொல்றேன், அந்த காரியத்தை குறித்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் அதை பார்த்துப்பார். ஆண்டவர் இனி அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. 2 நாளாகமம் 14, 12, 13. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்பி பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பதாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளை அடித்தார்கள். கர்த்தர் என்ன காரியத்தை செஞ்சார் பார்த்தீங்களா? முடிவில் முதல்ல ஆசா அவர்களை பார்த்து பயந்து நடுங்கி, ஐயோயோ ஆண்டவரேன்னு கூப்பிட்டு தன்னை பலப்படுத்தி கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு யுத்தத்தில் போய் கால் வைத்தாரு. என்ன நடந்தது? 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு முன்பதாக முறிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. உன்னிலும் அதிகமான பலவான்கள் உன்னை எதிரிட்டு வரும்போது நான் சொல்றேன், பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார்.
கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அது எந்த வியாதியா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது குடும்பத்தில் இருக்க எந்த விதமான போராட்டங்கள் பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்வீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் எனக்கு ஆதரவா இருப்பார், நான் நம்பி இருக்கிற பிரச்சனையில கர்த்தரனை கை தூக்கி எடுப்பார்? எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? கைகளை உயர்த்துவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அந்த கடன் தானே கர்த்தர் அதை மாற்றுவார், அவ்வளவுதான். அமெரிக்கா தேசத்தில் டாட் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அவருடைய திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உண்டானது. என்ன எழுப்புதல்னா, ஞானஸ்தானத்தில் ஒரு எழுப்புதல். அவர் யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்களோ அவர் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் குணமாயிடுவார். அந்த ஒரு எழுப்புதல் ஆண்டவர் டாட் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதருடைய சபையில் அதை கொடுத்தார். ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல 280 இடங்களில் கேன்சர் கட்டி. எத்தனை இடத்துல? 280 இடங்களில் கேன்சர் கட்டி. டாக்டர்ஸ்கள் சொன்னாங்க 2 நாள் தான் உன் கணவர் உயிரோடு இருப்பார், அவர் மரிக்க போகிறார். அந்த நேரத்தில் அந்த அம்மா இந்த ஐயாவுடைய எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டு, நான் போய் முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அவருடைய ஆலயத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்க போனாங்க. ஞானஸ்தானம் தொட்டியில் இறங்கினாங்க. அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னாங்க, என் கணவருக்கு 2 நாள் டைம், 280 கட்டிகளுடைய உடம்புல உண்டு, சாகிற தருவாயில் வீட்டில் இருக்கிறார், சாப்பிட முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது, எல்லாம் நின்று போச்சு, அடங்கி போச்சு, மரணம் எப்போன்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார். இதன் மத்தியில் தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரின் மேலே கிருபையா இறங்கி ஒரு அற்புதம் செய்வாரை நம்பி வந்திருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் அந்த அம்மா தலைமையில் கைகளை வைத்து ஜெபித்தார், மன்றாடி ஜெபித்தார். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அந்த அம்மா ஒரு டவுல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த டவுலை அந்த ஞானஸ்தானம் தொட்டில் அப்படி நினைத்து அந்த தண்ணியோடு அந்த டவுலை அந்த கவரில் போட்டு கொடுத்துட்டு சொன்னாரா, நீ வீட்டுக்கு போன உடனே இந்த டவலை எடுத்து உன் கணவருடைய முதுகில் தொட, உன் கணவருடைய முதுகில் அந்த டவலை வை. அந்த அம்மா விசுவாசத்தோடு அந்த டவலை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறான். அந்த டவலை கீழே போட்டுட்டு அந்த டவல் மேலேயே அவன் கணவரை படுக்க வச்சிருக்கிறான். நடந்தது என்ன தெரியுங்களா? ஒரே நாள் அந்த டவலில் படுத்த நபர் மறுநாள் 250 கட்டிகளும் மறைந்து போனது. ஹல்லேலூயா. நல்லா இப்படியா கை தட்டுவீங்க? ஹல்லேலூயா. 250 கட்டிகளும் அப்படியே மறைந்து போனது. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம் பாருங்க. அந்த அம்மா கர்த்தர் மேலே உறுதியாக நம்பிக்கையாக இருந்தாங்க. சிஸ்டர், பிரதர், நான் சொல்கிறேன், எந்த வியாதியில் நீங்கள் மறிக்க மாட்டீங்க, எந்த ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் மறிக்க மாட்டீங்க, எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்? கர்த்தர் பலனானவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இறங்கி இருக்கிறார். உன் வலது பக்கத்திலே கர்த்தர் நின்று கொண்டு உன் வலது கயத்தை பிடித்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்பதாக போய் தடைகளை நீக்குவேன். உன்னை வாசலால் பிரவேசிக்க செய்வேன். நீ வெட்கப்பட்ட அதே தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் ஜனங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பார்கள். உன் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பி அதே இடத்தில் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து உன்னை உயர்த்துவார். இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்வார் சிஸ்டர். இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்வார். ஆசாவுக்கு செய்தார்ல, அவனுடைய பயத்தின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து ஆசாவை உயர்த்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்றால், உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களையும் உயர்த்த நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவர். பலனற்று வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க. இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். பலனாகி ஆண்டவர் இறங்க போகிறார். உங்கள் மேல பலனை ஊற்ற போகிறார். தமது அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல ஊற்ற போகிறார். இந்த இடத்துக்குள் நீங்க வரும்போது ஒரு பூனை குட்டியை போல வந்திருக்கலாம். ஆனால் நீ திரும்பி செல்லும் போது ஒரு ராஜ சிங்கத்தை போல வீர நடை போட்டுக்கொண்டு நீங்கள் செல்வீர்கள். கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்றுவார். எல்லாரும் அப்படியே டக்குன்னு எழும்பி நின்று, சீக்கிரம் அப்படியே எழும்பி நின்று, ராபா லகா தூரா கட ராபா
ஹalleluya. உனக்கு உதவி செய்ய கர்த்தர் இந்த மைதானம் எங்கிலும் தமது தூதர்களை இன்று இரவு கட்டவிழ்த்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உனக்கு உதவி செய்யும்படியாய் தேவ தூதர்கள் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் சிஸ்டர் பிரதர், இங்க நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் உங்களுக்கு விரோதமான மந்திர தகடுகள் உடைய ஆரம்பிக்கும். செய்வன கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு விரோதமான மந்திரங்கள், உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை ஆண்டவர் குழப்புவார். உங்கள் சத்துருக்களின் கூடாரங்களுக்குள்ள ஆண்டவர் இப்போது குழப்பத்தை அனுப்புவார். எல்லா மந்திர வல்லமைகள், பிசாசின் ஆவிகள், உன் தலை முடியை வைத்து செய்யப்பட்ட மந்திரங்கள், உன் பொருளாதாரத்தை அழிக்கும்படியாய் அனுப்பப்பட்ட ஆவிகள் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. இந்த மைதானம் முழுவதிலும் ஒரு அக்கினி சால்வை, அபிஷேக சால்வை. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய அக்கினியின் சால்வை இறங்குகிறது, இறங்குகிறது. ராசி கலவரா லேதரே கத்தரா அந்நிய பாஷையில பேச முடியும்னா நல்லா இப்ப வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேச. கண்களை மூடிக்கொள்ளுங்க. சிலருடைய தலையின் மேல ஆவியானவர் வந்து தொடுவார். சிலருடைய தலையின் மேல ஒரு அக்கினி தொட போகிறது. அக்கினி தொட போகிறது. சில மந்திர வல்லமைகள் வெளியே வந்து விழும். மந்திர வல்லமை விழும். வல்லமைகள் வெளியே வந்து விழும். பொல்லாத ஆவிகள் வெளியே வந்து விழும். உன் வயிற்றில் இருக்கிற வல்லமைகள் வெளியே ஓடி வரும். கர்த்தர் இறங்குகிறார். பலவீனமான உன்னை கர்த்தர் தொடுகிறார். உன் மேல அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு ஆதரவு செய்ய உன் அருகில வந்து நிற்கிறார். தமது அக்கினி சிறகுகளை உன்னை சூழ அவர் விரிக்கிறார். அக்கினி சிறகுகள் உன்னை மூடுகிறது சகோதரி. அக்கினி சிறகுகள் மூடுகிறது சகோதரி. உன்னை ஒரு அக்கினி சிறகுகள் மூடுகிறது. ஒரு அபிஷேக சிறகுகள் உன்னை மூடுகிறது. அபிஷேக சிறகுகள் உன்னை மூடுகிறது. வெறுமையாய் இந்த ஆண்டை கடக்க மாட்டாய். வெறுமையாய் அல்ல. இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. ஆசீர்வாதத்தின் ஆண்டு. பெருகுகிற ஆண்டு. பெருகுகிற ஆண்டு. நீ செழிக்கிற ஆண்டு. செழிக்கிற ஆண்டு. உனக்கு விரோதமாய் எழும்பின பலவான்கள் விழுவார்கள். 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 பலவீனமான உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். பலவீனமான உன்னை கர்த்தர் தூக்கி அக்கினி, 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 அக்கினி. இந்த மைதானம் முழுவதிலும் ஒரு அபிஷேகம். இந்த மைதானம் முழுவதிலும் ஒரு வல்லமை. வல்லமை, 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 வல்லமை உண்டாகிறது. எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருந்தீங்களோ, பயந்து கொண்டிருந்தாயோ, அதிலே ஜெயத்தை நீ காண்பாய். ஜெயத்தை காண்பாய். ஜெயம் வருகிறது. ஜெயம் வருகிறது. ஜெயம் வருகிறது. ஜெயம் வருகிறது. வெள்ளம் போல சாத்தான் உனக்கு விரோதமாய் எழும்பும்போது, வெள்ளம் போல சாத்தான் எழும்பும்போது ஆவியானவர் ஜெய கொடி ஏந்துகிறார். ஜெய கொடி ஏற்று. இதோ இன்று இரவு உனக்கு ஒரு ஜெய கொடி ஏற்றப்படுகிறது. ஜெய கொடி ஏற்றப்படுகிறது. நல்லது பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர். ஜெய கொடி ஏற்றப்படுகிறது. ஜெய கொடி ஏற்றப்படுகிறது. விழுந்து போய் இருக்கிற உன் குடும்பத்தில் ஒரு ஜெய கொடி. விழுந்து போய் இருக்கிற உன் குடும்பத்தில் ஜெய கொடி. சத்துரு வெளியேறுகிறார். கர்த்தர் வெளியேறுகிறார். மந்திரங்கள் வெளியேறுகிறது. வெளியேறுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தோல்விகள் முடிவுக்கு வருகிறது. தோல்விகள் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்க்கையில போராடுகிற ஆவிகள் விழுகிறது. போராடுகிற ஆவி விழுகிறது. 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 உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. வெளியேறுகிறது. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆசாவை தூக்கி நிறுத்தினது போல, ஆசாவை தூக்கி நிறுத்தியது போல அந்த பிரச்சனைகளை நீ மேற்கொள்ளுவாய். அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுவாய். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாமல் போவார்கள். உன் சத்துருக்கள் தேடியும் காணாது போவார்கள். உன் சத்துருக்களின் புடரியை நீ நசுக்குவாய். உன் சத்துருக்களின் புடரிகளை நசுக்குவாய். உனக்கு என்னென்ன செய்தார்களோ, உனக்கு என்னென்ன செய்தார்களோ அதை
அதை 7 மடங்கு கர்த்தர் அப்படியே உன் சத்துருக்களுக்கு இன்று இரவு திருப்புகிறார். உன் சத்துருக்கு 7 மடங்கு திருப்புகிறார். நல்லா கைகளை தட்டி ஜெபிங்க. உன் சத்துருக்களுக்கு அது திரும்புகிறது. உன் சத்துருக்களுக்கு அது திரும்புகிறது. உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட ஆயுதம், உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட ஆவிகள், உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட ஆவிகள் திரும்புகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரப்புங்க. அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒரு 15 பேர் மேல் இப்போது அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. In the name of Jesus. அக்கினி இறங்குகிறது. உன் வீட்டில் கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரமே, கர்த்தர் உன் வீட்டை கட்டி எழுப்புகிறார். உன் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறார். பயப்படாதே. யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். உன் கைகளை யுத்தத்துக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதித்து நசுக்குவாய். நல்ல வாய்களை திறந்து செபிக்க ஆரம்பிங்க. கூப்பிட ஆரம்பிங்க. கூப்பிட ஆரம்பிங்க. விட்டு வெளியே வர வேண்டிய காரியங்களை விட்டு வெளியே வரன்னு சொல்லுங்க. வெளியே வரணும். பரிசுத்தமா வாழ்கிறேன் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமா வாழணும். அடிக்கடி உன் சரீரத்தை பலவீனத்தால் கட்டுகிற ஆவிகள், கர்த்தர் இப்போது உன் மேல ஒரு அக்கினியை அனுப்புகிறார். அந்த பலவீன ஆவி உன் உடம்பை விட்டு வெளியேறுகிறது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி வெளியேறுகிறது. நெஞ்சு வலிகள் குணமாகிறது. வயிற்று வலிகள் குணமாகிறது. உன் காலடி மண்ணை எடுத்து செய்யப்பட்ட மந்திரத்தினால், அடிக்கடி உன் வாகனங்களை வாங்குவாய். நீ கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன் தலையின் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் வருகிறது. நீ குன்றி குன்றி வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது சகோதரி. உன் தலையின் மேல ஒரு ராஜ கிரீடம் வருகிறது. நீ மேன்மை அடைகிற ஆண்டு இது. கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் மேன்மை அடைகிற ஆண்டு இது. அவர்கள் மேல் நான் ராஜரீக அபிஷேகத்தை அனுப்புகிறேன். உன் தலை உயர போகிறது. பெருமை அடைவாய். கனமடைவாய். உன் வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் உண்டாகும். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்புங்க. மகிமை. அக்கினி. நல்ல வாய்களை திறந்து கைகளை தட்டி கர்த்தருடைய அபிஷேகம் அநேகர் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமாய் இறங்க பெருமையாய் அல்ல, திறக்கப்பட்ட வாசலோடு கூட Oh, hallelujah, C minor. Reba kata raba shakata raba katara ragadara. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கைகளை தட்டி சொல்லுங்க. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள்
குறைந்து போவதில்லை